ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 112 நலம் புனைந்து உரைத்தல் 1114வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். காணின் குவளை கவிழ்ந்து நிலம் நோக்கும் மானிழை கண் ஒவ்வேம் என்று. காணின் குவளை கவிழ்ந்து நிலம் நோக்கும் மானிழை கண் ஒவ்வேம் என்று. காணின் குவளை கவிழ்ந்து நிலம் நோக்கும் மானிழை கண் ஒவ்வேம் என்று. மானிழை என்றால் மிகச்சிறந்த பளபளப்பான பொன்னாலான முத்தாலான ஆபரணங்களையெல்லாம் அணிந்து கொண்டு மிக அழகாக தோற்றமளிக்கின்றாள் காதலி, மனைவி. காணின் இப்படிப்பட்ட அணிகலன்களை, ஆடைகளை, மிக இனிமையான, மிக மிக சிறப்பான, மிக கவர்ச்சிகரமான, பார்ப்பதற்கே மிக அழகாக இருக்கின்ற, ஜொலிக்கின்ற, மின்னுகின்ற பளபளப்பான நகைகளையும் உடைகளையும் அணிந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய காதலியை, மனைவியை பார்த்து குவளை மலர் இருக்கிறது. நாங்கள் அந்த பக்கமாக சோலைக்கு, தண்ணீர் குளத்திற்கு பக்கத்திலே நாங்கள் சென்றோம். அங்கே சோலையெல்லாம் இருக்கிறது, பூந்தோட்டம்லாம் இருக்கிறது. அங்கே ஒரு குவளை மலர் என்று ஒரு மலர் இருந்தது. அந்த மலர் என்னுடைய காதலியை, என்னுடைய மனைவியை பார்த்து தலை குனிந்து கொண்டது. தலை குனிந்து கொண்டது. அது எல்லோரையும் பார்த்து சிரித்து கொண்டிருந்தது. அந்த மலர், குவளை மலர், என்னுடைய காதலியை, என்னுடைய மனைவியை பார்த்ததும் தலை குனிந்து கொண்டது. நிலத்தை பார்க்கிறது. வானத்தை பார்த்து கொண்டிருந்த, மனிதர்களை பார்த்து கொண்டிருந்த அந்த மலர் இப்பொழுது நிலத்தை பார்க்கிறது. ஏன்? வெட்கம் வந்து விட்டதாம் அந்த குவளை மலருக்கு. குவளை மலர் என்றால் நீல நிறமான பூக்கள். அதைத்தான் அவர்கள் நீலமலர் என்று அந்த சொல்வார்கள். அந்த பெயரை வைப்பார்கள் பெண்களுக்கு கூட. நீலாம்பரி, அந்த நீல மலர்களைப் போல விழி இருக்கும், கண் அப்படி இருக்கும், கோளை மலர்களைப் போல் இருக்கும், நீல நிறத்தில் இருக்கும் கண்கள். அந்த நீல நிற கண்கள் உடையவள் தான் உலக அழகிகளாக தேர்ந்தெடுக்கிறார்கள். கருமை நிறமுடைய கண்கள் அவ்வளோ அழகு இருக்காது. கொஞ்சம் நீல நிறத்திலே கண் இருந்தால் உலக அழகியாக தேர்ந்தெடுப்பார்கள். அது பார்ப்பதற்கு மிக அழகாக இருப்பார்கள் அந்த பெண்கள் எல்லாம். எல்லோருக்கும் அந்த கொடுப்பனை என்று சொல்வார்கள். அந்த அதிர்ஷ்டம் எல்லா மனைவிகளுக்கும், எல்லா காதலிகளுக்கும் கிடைப்பதில்லை. ஏதோ ஒரு சிலர் இருக்கிறார்கள், அழகாக இருப்பார்கள். குவளை மலர் போன்ற கண் இருந்தால் மிக கவர்ச்சியாக இருப்பார்கள். அந்த கண்கள் அவ்வளவு அழகாக இருக்கும். எல்லோரும் விரும்புவார்கள் அந்த பெண்களை. ஐஸ்வர்யா ராய் என்று சொல்கிறார்களே, அவளுக்கு கூட கண் அப்படித்தான் இருப்பதாக சொல்கிறார்கள். நம்முடைய கண்களைப் போலல்ல, கொஞ்சம் கருநிறத்திலே கொஞ்சம் மாறி கொஞ்சம் நீல நிறம் இருக்கும். குவளை மலருக்கு அப்படி இருக்கும். இந்த குவளை மலர் வெட்கப்பட்டு தலை குனிந்து நிலத்தை பார்க்கிறது. ஏன்? என்னுடைய காதலி அந்த குவளை மலரை விட அழகானவள். என் காதலுடைய கண்கள் அந்த குவளை மலர் இருக்கிற அந்த நீல நிறத்தை போன்று அதைவிட இன்னும் அழகாக நல்ல நிறத்தோடு பூத்து பளிச்சென்று எல்லோரையும் கவரக்கூடிய அளவுக்கு கண்கள் இருக்கிறது. என்னுடைய காதலினுடைய கண்கள், மனைவியினுடைய கண்கள். அதை பார்த்து குவளை மலர் வெட்கி தலைகுனிந்து நிலத்தை பார்க்கிறது. அது எப்பொழுதும் நிலத்தை பார்ப்பது இல்லை என்று சொல்கிறார். அவர் எப்பொழுதுமே இயல்பாகவே குவளை மலர் நிமிர்ந்து பார்க்காது, குனிந்து தான் இருக்கும். திருவள்ளுவர் சொல்கின்றார் அது குனிந்து விட்டதாக. அது இயல்பாகவே அது குனிந்து கொண்டு தான் இருக்கும். அது வானத்தை பார்க்காது. குவளை மலர் குனிந்து கொண்டு தான் இருக்கும். அதாவது தலையை தொங்க போட்டு கொண்டு தான் இருக்குமாம் இயல்பாகவே. ஆனால் இயல்பாக இருக்கின்ற ஒன்றை அது இன்னும் வானத்தை பார்த்து கொண்டிருந்ததாகவும் இவளை பார்த்து தலை குனிந்து கொண்டதாகவும் என்று சொல்வது தற்குறிப்பேற்ற அணி என்று சொல்வார்கள் இலக்கணத்திலே புலவர்கள். அப்படி அது பார்க்காது, மேலேயே பார்க்காது. குவளை எப்போவுமே நிலத்தை பார்த்து கொண்டு தான் இருக்கும். முகலை அழகியினுடைய முகத்தை பார்த்து தான் இது தலையை தொங்க போட்டு கொண்டதாக, தலை குனிந்து விட்டதாக சொல்வது தற்குறிப்பேற்ற அணி. அது இயல்பாகவே நிலத்தை பார்த்து கொண்டு தான் இருக்கும் குவளை மலர்.
அதை கூட திருவள்ளுவர் அப்படி சொல்லுகின்றார். அது வெட்கப்படுவதாகவும், மலர் எங்காவது வெட்கப்படுமா? வெட்கப்படுகிறது என்று சொல்கிறார் திருவள்ளுவர். ஏனென்றால் அவளுடைய கண்ணுக்கு இந்த குவளை மலர் ஈடல்ல. என்னுடைய காதலினுடைய, என்னுடைய மனைவியுடைய கண்ணுடைய அழகுக்கு இந்த குவளை மலர் ஒன்றும் அப்படிப்பட்ட பெரிய அழகல்ல என்று உயர்த்தி சொல்கிறார் காதலியை. அந்த நேரத்திலே குவளையை தாழ்த்தி சொல்கிறார். இதற்கு பேர் தற்குறிப்பேற்றாணி என்று சொல்வார்கள். அப்படி நம்முடைய மனைவியை, காதலியை புகழ வேண்டும், அவருடைய கண்களை புகழ வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.